காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ் வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் பயணிகள்? என்ன நிலவரம்? காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை திருமால்பூரிலிருந்து காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டு மற்றும் இதர பகுதிகள் வழியாக சென்னை கடற்கரை சாலைக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. நாள்தோறும் 6:15 மணி, 6:40 மணி, 7:15 மணி என்ற இந்த காலை நேரத்தில் இயக்கப்படுகின்றது. இந்த நிலையில 6:15 ட்ரெயினுக்கு முன்னோடியாக இந்த பகுதியில் இருக்கின்ற யார்டு என்று சொல்லக்கூடிய சரக்கு வாகனங்களை இயக்கக்கூடிய பகுதியிலிருந்து காஞ்சிபுரம் கிழக்கு ரயில் நிலையத்தில் சரக்கு வாகன போக்குவரத்து முனையமும், அதே போல வாலாஜாபாத் பகுதியில் இருக்கின்ற பகுதியில் ரயில் நிலையத்தில் சரக்கு வாகன முனையமும் செயல்பட்டு ரயில்வே நிர்வாகம் சார்பில் அந்த பகுதியில் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உற்பத்தியாகின்ற பொருட்கள் நாடு முழுவதும் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அந்த யார்டுகளில் இருந்து அனுப்பப்படுகின்ற சரக்கு வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் கூறி அந்த டைம்ல இந்த பயணிகள் ரயில் இயக்கக்கூடிய டைம்ல அந்த சரக்கு வாகனங்களை இயக்குவதால் இந்த போக்குவரத்து பெரும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறிய இந்த ரயில் நிலையத்தில் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலே காலை 6:15 மணிக்கு ட்ரெயினை மறுத்து ரயில் பயணிகள் போக்குவரத்து நிறுத்தி மறியலில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக சரக்கு வாகனங்களுக்கு இந்த ரயில்வே நிர்வாகம், இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ரயில்வே நிர்வாகம் முன்னுரிமை அளித்து அவர்களை அனுப்புவதாகவும், அதனால் நாள்தோறும் பணிக்கு செல்ல முடியாமல், கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல், தற்போது தேர்வு நேரம் அந்த தேர்வுக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுவதாகவும் கூறி ரயில் பயணிகள் அந்த ரயிலை மறித்து 6:15 ரயிலை மறித்து வழிமறித்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ரயில்வே போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து அந்த ரயில் நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியதன் காரணமாக அதை கலைந்து சென்றனர். இருந்தாலும் அந்த 6:15 ட்ரெயின் 6:40 மணி அளவில் புறப்பட்டதால் 6:40 ட்ரெயின் அடுத்து நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 7:15 ட்ரெயின் புறப்படுவதற்கு நேரமானது. இதன் காரணமாக தொடர்ந்து அடுத்தடுத்த ரயில்கள் நேர காலதாமதமாக சென்று கொண்டிருக்கிறது. இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.